முதலாவதாக உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது உங்களது அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும் என்பதை பவுலும் பேதுருவும் இந்த வசனங்களிலே வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மாயமற்ற அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், போலி இல்லாத, சுயநலம் இல்லாத அன்பை நீங்க காண்பிக்க வேண்டும் என்றால் எந்த அன்பை நீங்கள் காண்பிக்கணும்? மாயமற்ற அன்பு என்றால் அப்ப எந்த அன்பை குறிப்பிடுவதாக இருக்கும்? அதுதான் மாயமற்ற அன்பாக இருக்க முடியும். ஏனென்றால் அது தியாக உணர்வுடன் கூடிய ஒரு அன்பாகவும் இருக்கிறது. அப்ப எந்த ஒரு மனிதனுடைய தகுதிகளை வைத்தோ இல்ல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புடனோ கூடிய அந்த அன்பாக அது இருக்காது. அந்த அன்பு அனைவர் மீதும் காட்டும் விதத்திலே இருக்கும். பிறருடைய நன்மைக்காக தியாகம் செய்வதற்கும் தயாரான நிலையிலே இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அன்பை தான் நம்மிடம் காண்பித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு மாயமற்ற அன்பு, அகப்பே அன்பு. சரிங்களா? எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அப்படி இருக்கும் போதும் கூட நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனையே தந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்ப அந்த அன்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி விட்டார். அந்த வெளிப்படுத்தின அன்பினுடைய அந்த விரிவாக்கத்தை தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் அன்புக்கான ஒரு விளக்கமாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பவுல் என்ன சொல்றாரு? அதை குறித்து விவரமா பேசும்போது சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு பொறாமைப்படாது, புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் விசுவாசிக்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும். இப்படிப்பட்ட அன்புதான் ஒரு மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க முடியும். அப்ப இந்த அன்பை தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான நித்திய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்ப தேவனுடைய பரிசுத்தத்தையும் அன்பையும் அவருடைய நீதியினாலே நியாயமாக செயல்படுத்துவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் அன்பும் மாயமற்றதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப உங்க அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. இரண்டாவதாக உங்களுடைய விசுவாசமும் மாயமற்றதாய் இருப்பதாக. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாய் இருக்கும்படியாக அவர் வலியுறுத்துகிறதை நீங்கள் பார்க்க இயலும். உங்களுடைய உள்ளம் அல்லது இருதயம் ஒரு முழுமையான விசுவாசத்தை கொண்டிருக்குமானால் உங்களுடைய வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, உங்களுடைய செய்கைகளினாலையும் உங்களுடைய விசுவாசத்தை உங்களாலே வெளிப்படுத்த முடியும். அப்ப ஒருவருடைய விசுவாசம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் உண்மையான ஒரு முழுமையான விசுவாசத்தை கொண்டிருப்பார்களானால் அந்த விசுவாசத்தை தங்களுடைய வார்த்தைகளில் சொல்லுகிற மாத்திரமல்லாமல் தங்களுடைய செய்கைகளினாலும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கோங்களேன். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பவுல் தீத்துக்கு எழுதும் போது எச்சரிப்பா சொல்லுகிறத நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும், உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசத்தையும் கிரியையினாலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இருப்பினும் சிலர் இவ்விதமாக இருப்பார்கள் என்பதை குறித்து தீத்துவுக்கு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிற காரியங்களை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலேயோ அவரை. இப்ப இங்க தேவனை அறிந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா?
அந்த தேவனுடைய அன்பை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த தேவனுடைய பரிசுத்தம் என்னது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த தேவனுடைய நீதி என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வசனங்கள் தெரியும், எங்களுக்கு அதிகாரங்கள் தெரியும், எங்களுக்கு சம்பவங்கள் தெரியும்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கிரியையில அதுல பார்க்கணும். நீங்கள் கிரியையில காண்பிக்காம எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சீங்கன்னா அது நீங்கள் இந்த வசனம் குறிப்பிடும் வகையில தேவனை நீங்களும் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய கிரியினாலே அவரை மறுதலிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் நற்கிரியை செய்வதற்கு ஆகாதவர்களுமாக இருக்கிறார்கள். அப்ப வசனங்கள் பேசினால் மாத்திரம் போதுமா? வசனங்களை விசுவாசித்தால் மாத்திரம் போதுமா? நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு தெரியுதோ பிசாசுக்கும் தெரியுங்க. தெரியுமா தெரியாதா? பிசாசு இயேசு கிறிஸ்துவ வனாந்தத்துல சோதிக்கும் போது எதை கொண்டு சோதித்தான்? இப்படி சொல்லி இருக்கிறது, இப்படி வேத வாக்கியங்கள் சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு வசனங்களை கொண்டுதான் என்ன பண்றான்? சோதிக்கிறான். அப்ப உங்களை மாதிரியே அவனாலையும் வசனங்களை சொல்ல முடியும், காண்பிக்க முடியும், அதை பேசவும் முடியும். ஆனா அவனால் செய்ய முடியாதது என்னது? அதை கீழ்ப்படிந்து அவன் அறிக்கையிடுவதாக மாத்திரமல்லாம கிரியையினாலே அவன் செய்கிறவனாக இருக்க முடியாது. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களால் தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய வார்த்தையினால் அதற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் தேவ தூதர்களுக்கு அவர் தனக்கு உதவியாக கை கொடாமல் அவர் யாருக்கு உதவியாக கை கொடுத்திருக்கிறார்? மனிதர்களுக்கு. அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். அப்ப அவருடைய ஜீவனை உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு அவருடைய ஜீவனையே கொடுத்த பின்பு அவருடைய அன்பை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் உங்களுடைய வார்த்தையினாலே அறிக்கையிடுறவர்களாக மாத்திரமல்ல உங்களுடைய செய்களினாலே பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை வார்த்தையில அறிக்கை செய்து உங்களுடைய கிரியையினாலே மறுதளித்தால் நீங்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாக இருப்பீங்க. அப்ப உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும், உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். அப்படி உங்களுடைய அன்பும் விசுவாசமும் மாயமற்றதாக இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகளில் மாத்திரமல்ல உங்களுடைய செய்கைகளிலும் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாருங்க. அன்பை போதித்த தேவன் தம்ம அன்பை இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை கேட்டிருக்கிற, பார்த்திருக்கிற, விசுவாசிக்கிற, பேசுகிற நீங்கள் அந்த அன்பை உங்களுடைய கிரியையில காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய அன்பும் விசுவாசமோ மாயமற்றதாக இருக்குமானால், அது உண்மையான பூரணமானதாக இருக்குமானால், முழுமையானதாக இருக்குமானால் சோதனைகளிலும் கூட அது நிலைத்திருக்கிறதா இருக்குங்க. சிலருக்கு சோதனை வரும்போது அன்பை காண்பிக்க முடியல, சிலர்களுக்கு சோதனைகள் வரும்போது விசுவாசத்தை காண்பிக்க முடியல. ஏன் காண்பிக்க முடியல? ஆண்டவர் இருக்கிறாரா? ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரு? எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடந்து கொண்டே இருக்கு? இவ்வளவு தூரம் எங்களுக்கு கெடுதல் விளைவிக்கிறாங்களே, நாங்க எப்படி நேசிக்கிறது? இந்த கேள்விகள் அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அவங்க விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க, அன்புல குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஆண்டவரை தெரியும், வார்த்தைகள்ல பேசுவாங்க, ஆனா கிரியையில காண்பிக்கிறதுக்கு குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க. ஏன்? சோதனை வரும்போது அவர்கள் சில தடுமாற்றங்களை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப நீங்கள் முழுமையாக சந்தேகமின்றி முழுமையாக அவரை நம்புவதுதான் அது உண்மையான விசுவாசமாக இருக்கும். உங்கள் விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:6 பாருங்களேன். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப மாயமற்ற விசுவாசத்தினாலே நீங்கள் உங்களிலே மாயமற்ற அன்பு பிறக்கும். மாயமற்ற அன்பினாலே மாயமற்ற விசுவாசம் கிரியை செய்யும். உண்மையான விசுவாசம் இருந்தால் உண்மையான அன்பு இருக்கும், உண்மையான அன்பு இருந்தால் உண்மையான விசுவாசம் இருக்கும். அப்ப உண்மையான அன்பும் விசுவாசமும் இருந்தா அது கிரியையில வெளிப்படக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்ப இது இரண்டுமே ஒன்றிணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த மாயமற்ற அன்பு
நிலைத்திருக்கிறதாக இருக்கும். அதே போல உங்களுடைய விசுவாசமும் நிலை நிற்கிறதாக இருக்கிறது. அன்பு ஒரு காலம் ஒழியாது என்றால் அப்ப விசுவாசம் என்ன ஆகாது? ஒழியாது. அப்ப மாயமற்ற விசுவாசம் நிலை நிற்குமானால் உங்களுடைய அன்பும் நிலைத்திருக்கும். உங்க அன்பு நிலைத்திருக்குமானால் உங்கள் விசுவாசமும் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உங்களோட அன்பு மாயமற்றதாக இருக்கிறது, உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதா இருக்கிறது. உங்களுடைய அன்பும் விசுவாசத்தும் உங்களுடைய கிரியையினாலே காண்பிக்க முடியறது. அப்படிங்கும் போது சோதனைகள் வரும்போது அது நிலைத்திருக்கணுமா இல்ல தடுமாறணுமா? நிலைத்திருக்கணும். இப்ப பவுலுக்கும் இதே மாதிரி ஒரு சோதனை வந்தது. ரோமர் 8 அதிகாரம் 36 39 வசனங்களை வாசிக்கும் போது அந்த இடத்துல பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்ப உண்மையான விசுவாசத்தினாலே உண்மையாக அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்களானால் எந்த ஒரு சூழ்நிலையோ எந்த ஒரு நபரோ அந்த அன்பிலிருந்து உங்களை பிரிக்க இயலாது. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ தூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்போடு கூட இருந்து உங்களை என்ன பண்ண இயலாது? பிரிக்க இயலாது. அப்ப சூழ்நிலைகள் மட்டும் அப்ப எப்படி பிரிச்சு விடும்? ஏன் சூழ்நிலையில காரணம் காட்டி உங்களால அன்பு கூற முடியல? ஏன் சூழ்நிலையில காரணம் சொல்லி உங்களால விசுவாசத்தில் இருக்க முடியல? ஏன் இப்பொழுது குறைவுள்ளவர்களாகவே இருந்துகிட்டே இருக்கிறீங்க? ஏன் உங்களால வளரவே முடியல? ஏன் உங்களால உணர்வடையவே முடியல? ஆண்டவரிடம் வருவதற்கு ஆவிக்கு இடம் அளிச்சீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய கனிகளை தருவதற்கு ஆண்டவர் இடத்துல வந்து சேருவீங்க. நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை தருவதற்கு இடமளிக்காமல் மாம்சத்துக்கு இடமளித்துக் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு தூரத்திலேயே தான் நிற்பீங்க. அப்ப உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும், உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். மாயமற்ற விசுவாசமும் அன்பும் வெளிப்படுவதற்கு உங்களுடைய கிரியையில காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிரியையில காண்பிப்பதற்கு உங்களுக்கு தடையாக மாம்ச கிரியைகளா இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடமளித்து அவர் கிரியை செய்து அந்த கனிகள் வெளிப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, இந்த மாயமற்ற விசுவாசமும் அன்பும் எப்படி செயல்படும்? அன்புனா என்னன்னு தெரியும், விசுவாசம்னா என்னன்னு தெரியும், மாயமற்ற அன்புன்னா என்னன்னு தெரியும், மாயமற்ற விசுவாசம்னா என்னன்னு தெரியும். அதை கிரியையில காண்பிக்கணும் தெரியும். எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாதுன்னு தெரியும். இதை எப்படி நீங்கள் செயல்படுத்த முடியும்? சமையல் பண்றது எப்படின்னு கேட்டா கண்டிப்பா 1/2 மணி நேரம் பேசுவீங்க. கரெக்டா? லோன் வாங்குறது எப்படின்னு கேட்டா கண்டிப்பா 1 மணி நேரம் பேசுவீங்க, 2 மணி நேரம். வீடு கட்டுறது எப்படின்னு கேட்டா 3 மணி நேரம் பேசுவீங்க கண்டிப்பா. கரெக்டா? கரெக்டா தப்பா? அதெல்லாம் இன்ட்ரெஸ்டான விஷயம், ரொம்ப பிடித்தமான விஷயம். அது எப்படி செய்யறதுன்னு தெரியும், எவ்வளவு அழகா செய்யறதுன்னு தெரியும். அவங்களுக்கு பிடித்தமானதா இருக்கிறதுனால அதை குறித்ததான ஆர்வமும் அதிகம், தெரிஞ்சுக்கிறது அதிகம், அதை பற்றி பேசுகிறது அதிகம். இந்த அன்பையும் விசுவாசத்தையும் எப்படி காண்பிக்கிறதுங்கிறத எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டிருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், இது உலக ஞானத்தினால செய்யவே முடியாதுங்க. இந்த மாயமற்ற அன்புலையும் மாயமற்ற விசுவாசத்திலையும் தொடர்ந்து நீங்கள் செயல்படுவதற்கு நீங்கள் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 3 அதிகாரம் வசனங்கள் 13 18 வரைக்கும். மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பிலும் நீங்கள் செயல்படுவதற்கு உங்களுக்கு ஞானம் பரத்திலிருந்து வரணுங்க, பரலோக தேவனிடத்திலிருந்து வரணும். அந்த ஆவிக்குரிய கனியில முதலாவது கனி எது? அன்பு. ஆவிக்குரிய கனி, அதாவது நீதிக்குரிய கனின்னு சொல்லலாமா? அப்ப அந்த அன்பிலிருந்து நீங்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கான ஞானம் பரலோகத்திலிருந்து வரணும், பரலோக தேவனிடத்திலிருந்து வரணும். ஞானத்தினாலதான் நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த விசுவாசத்தையும் இந்த அன்பையும் உங்களுடைய கிரியையினால செயல்பாட்டுல காண்பிக்க இயலும். அப்ப முதலாவது பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது உங்களை சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கும். நீதியான கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. அப்ப அதுக்கு உங்ககிட்ட இருந்து அந்த ஆவிக்குரிய கனி நீதிக்குரிய கனி வெளிப்படுவதற்கு விதைய போடுகிறது தேவன் தாங்க. தேவனுடைய வார்த்தையினாலே தேவனாலே பரலோகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தினாலதான் அந்த கனி உங்ககிட்ட இருந்து வெளிப்படும்.
அப்ப இந்த நீதியின் கனியை வெளிப்படுவதற்கு நீங்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருப்பீர்களானால் அந்த சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஓகே, இப்ப கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அவர் முதலாவதாக சுவிசேஷம் சொல்வது யாருக்கு? மனைவிக்கு தாங்க சொல்லணும். அவங்க இருவரும் ஒரே மாம்சம், கரெக்டுங்களா? அவர் முதலாவது வேலை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா முதலாவது உன் மனைவி ரட்சிக்கப்படணுங்கிற விருப்பம் உடையவளா இருக்கணும். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா அவனுடைய சுவிசேஷத்தை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? கணவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். போதனை இல்லாம கணவனை உன்னுடைய அன்பினால கீழ்ப்படுறதுனால ஆதாயப்படுத்த முடியும்னு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை முழுமையாக நீ விசுவாசித்து நீ என்ன பண்ணணும்? அந்த சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து நீ சமாதானம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த சமாதானத்தை உன் கணவனுக்கும் அறிவித்து அவனை ஆதாயப்படுத்திக் கொள்வது உன்னுடைய முதலாவது ஊழியமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆவிக்குரிய கனியாக இந்த அன்பையும் விசுவாசத்தையும் நீ வெளிப்படுத்துவதற்கு உனக்கு பரலோகத்திலிருந்து ஞானம் கிடைக்க வேண்டும். அந்த ஞானத்தினாலே நீங்கள் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி அவர்களையும் நீதியின் கனியை தருகிறவர்களாக மாற்றுவதற்கு தொடர்ந்து அன்பினாலே நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த விசுவாசமும் அன்பும் எப்படி செயல்படும்? தேவனுடைய ஞானத்தினாலே. அப்ப உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அந்த மாயமற்ற விசுவாசத்தினாலே மாயமற்ற அன்பு பிறக்கிறது. அந்த அன்பினாலே உங்களுடைய விசுவாசத்தை கிரியையிலே உங்களாலே வெளிப்படுத்த இயலுகிறது. அந்த வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு தேவனுடைய ஞானம் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய ஞானத்தினாலே நீங்கள் அன்போடு கூட உங்களுடைய விசுவாசத்தை சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்க முடியும். அந்த கேட்கிற அந்த சுவிசேஷத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியும் போது அவர்களிடம் இருந்தும் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். இந்த மாயமற்ற அன்பும் விசுவாசமும் சோதனைகளிலும் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து உங்களுக்கு எதனாலையும் உங்களை பிரிக்க இயலாது. அந்த அன்பை அந்த விசுவாசத்தை உங்களுடைய கிரியையில காண்பிப்பதற்கு பரலோகத்திலிருந்து அந்த ஞானம் அவசியம். அந்த ஞானத்தினால்தான் நீங்க என்ன பண்ண முடியாது? செயல்படுத்த இயலும். ஓகே, அப்ப உங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் செயல்படுத்துவதற்கு எது அவசியம்? பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அவசியம். உலக ஞானத்தினால நீங்கள் என்ன செய்ய இயலாது. சமாதானத்தையும் கொண்டு வர முடியாது, நீதியின் கனியை என்ன பண்ண முடியாது? கொண்டு வர முடியாது. ஆனா உலக ஞானத்தினால மாம்ச கிரியையில கொண்டு வரலாம். கரெக்டுங்களா? பொய் சொல்றதுக்கு சுலபமாக வந்துடும். உன்னை பார்த்து உன் பிள்ளைகளும் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லிடுவாங்க. நீ ஒரு தவறு மாம்ச கிரியையில முதன்மையா இருக்கக்கூடிய விபச்சாரமோ வேசித்தனமையோ நீங்க செஞ்சிடலாம். இதை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளும் கூட பாதிக்கப்பட்டு அவர்களும் அந்த காரியத்தை செய்து முடியும். இது மனிதனிடத்திலிருந்து தோன்றியது. மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதன் அவனும் பாவத்தில் இருப்பதனாலே எளிமையாக பின்பற்றப்பட்டு விடும். ஆனால் தேவனுடைய ஞானத்தினாலே தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய கனி வெளிப்படுவதற்கு பரலோகத்தினுடைய ஞானம் அவசியம். நீங்கள் விசுவாசத்தினாலே அன்பினாலே அதை கிரியையில காண்பிக்கும் போது அதன் நிமித்தமாக உங்களுடைய கனிகள் மூலமாக அது விதைகளாக மற்றவர்களுக்கு விதைக்கப்படும். அதை ஆண்டவர் வளர செய்யும் போது அது ஒரு நாள் கனிகளாக வரும். புரியுதுங்களா? அப்ப நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இப்ப பார்த்துட்டோம். இப்ப எங்கு செயல்படணும்? உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். உங்களுடைய விசுவாசம் மாயமற்றதா இருக்கணும். மாயமற்ற அன்பையும் விசுவாசத்தையும் கிரியையில காண்பிக்கணும். கிரியையில காண்பிப்பதற்கு தேவனுடைய ஞானம் அவசியம். இப்ப இதை எங்க போய் செயல்படுத்துறது? எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்த்தா எங்க போய் செயல்படுத்தணும்? இத குடும்பத்துலன்னு சொல்லிடுவீங்க ஈஸியா, கரெக்டா? சரி, ஓகே. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பரலோகத்தில் இருந்து வருகிற ஞானத்தினாலே உங்களுடைய மாயமற்ற விசுவாசத்தையும் அன்பையும் நீங்கள் எங்க செயல்படுத்த வேண்டும்? எங்க இந்த வேலையை செய்யணும்? பரலோகத்துல போய் செய்யணுமா? பூமியில செய்யணுங்க. மனிதர்கள் மத்தியில செய்யணும். அப்படிதானே? தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டீங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் முழுமையா இருக்கு. அது கிரியையில காண்பிக்கணும்னு தெரியுது. தேவனுடைய ஞானத்தினால அது செய்யணும்னு தெரியுது. அப்ப இது எங்க போய் செயல்படுத்தணும்?
முதலாவது குடும்பத்தில் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், இந்த சமுதாயத்துல நீங்கள் காண்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல சொல்லும் போது இப்ப பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நீங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் தேவ ஊழியக்காரர்களாவே நீங்க விளங்க பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனைவி காரணமா இருக்க வேண்டுமே தவிர, ஒரு கணவன் இடரல் அடைவதற்கு நீங்கள் காரணமா இருக்கக்கூடாது. உங்களுடைய ஊழியம் தோல்வியில முடிஞ்சிடும். கரெக்டா? அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய மனைவி இடரல் அடைவதற்கு ஒரு கணவனாக நீங்கள் காரணமாக இருந்துவிடக் கூடாது. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு அடிமையாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படையவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய சுயநலத்தை நிலைநாட்டி உங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்க நீங்கள் சுயநலம் உள்ளவர்களாய் செயல்படும் போது அது மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கி விடுங்க. அவர்கள் ரட்சிப்புகளுக்குள்ள வருவதற்கு உங்களுடைய கிரியைகளே தடையாக இருந்து விடக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய ஞானத்தை சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை கூட வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பவுல் இங்க சொல்லும் போது என்னெல்லாம் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கங்கள்னு பன்மையில தானே சொல்றாரு. நெருக்கங்களிலும் உபத்திரவங்களும் பன்மையில தான் சொல்றாரு. நெருக்கங்கள், இடுக்கண்கள், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண் விழிப்புகள், உபவாசங்கள் என்று எல்லாமே பன்மையில சொல்றாரு. கரெக்டா? அப்ப உங்களுக்கு உபத்திரவம் ஒண்ணு இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட உபத்திரவங்கள் வரும். நெருக்கங்கள் ஒன்றல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட நெருக்கங்கள் வரும். இடுக்கங்கள் ஒன்றல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டது வரும். அடிகள் ஒன்றல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டது வரும். அதுக்கப்புறம் என்னது, காவல்கள் ஒன்றல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டது வரும். கலகங்கள் ஒன்றல்ல, பிரயாசங்கள் ஒன்றல்ல, கண் விழிப்புகள் ஒன்றல்ல, உபவாசங்கள் ஒன்றல்ல, எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்டதா வரும். ஆனா அதன் மத்தியிலும் இடரல் அடையாமல் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக விளங்குவதற்கு, குற்றம் சாட்டப்படாதபடி வாழ்வதற்கு, உங்களுடைய கிரியையை ஞானத்தினாலே தேவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்களேன், கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் 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 கனம்ங்கிறது வேற, கனவீனம்ங்கிறது வேற. இரண்டிலும் துர்கீர்த்தியிலும், துர்கீர்த்திங்கிறது வேற, நற்கீர்த்திங்கிறது வேற. ரெண்டுமே எதிர்மறையானது. கனத்தை தந்தா மட்டும்தான் நான் ஊழியம் செய்வேன், எனக்கு நற்கீர்த்தி கொண்டாதான் நான் ஊழியம் செய்வேன். கரெக்டுங்களா? சிலர் அப்படி எண்ணிக்கொள்றாங்க. என்ன உண்மை உள்ளவன்னு நினைச்சாதான் நான் ஊழியம் செய்வேன் இப்படின்ட்டு அநேகர் தாங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய இடங்களில தங்களுக்கான முக்கியத்துவத்தையும் கனத்தையும் விரும்பி அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஊழியர்களை நிறைவேற்றுறாங்க. ஆனா இரண்டு தரப்பட்ட மக்களுக்கிட்டையும் நம்ம ஊழியம் செய்ய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். உன் கணவன் விசுவாசியா இருந்தா மாத்திரம்தான் நான் அன்பு கூறுவேன், என் கணவர் விசுவாசியா இருந்தா மாத்திரம்தான் நான் என்னுடைய அன்பை கிரியையில காண்பிக்கிறேன்னு இல்லை. ஒருவேளை நீங்கள் படுவீர்களாக இருப்பீர்களானாலும், உங்களுக்கு நற்கீர்த்தி இல்லாமல் துர்கீர்த்தி உண்டாகக்கூடியதாக இருந்தாலும், உங்களுடைய உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இருந்தாலும், எத்தர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை இடரல் அடையாதபடி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா? எப்பொழுதுமே கனத்துக்குரியவங்களா இருக்கிறீங்களா, இல்ல கனவீனப்படுத்தப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா? எப்பொழுதுமே உங்களுக்கு நற்கீர்த்தி மட்டும் கிடைக்குதா, இல்ல துர்கீர்த்தியும் உண்டாகுதா? அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நபர்கிட்டையும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான பொறுப்பை நம்ம பெற்றிருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அவருடைய அன்பை காண்பித்து நாம் அவர்களிடம் நம்முடைய விசுவாசத்தை கிரியையில காண்பிக்கிறதுக்கு அந்த கடமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாயமற்ற அன்பும் விசுவாசமும்
தேவனுடைய ஞானத்தினாலே அனைத்து மனிதர்களிடமும் காண்பிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ 1 பேதுரு 1:22 எபிரேயர் 13:1 இதில் நாம் பார்க்கும்போது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எபிரேய ஆக்கியோனும் பேதுருவும் வலியுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப உண்மையான அன்பு இருக்குமானால், உண்மையான விசுவாசம் இருக்குமானால், பரலோகத்திலிருந்து வந்த ஞானத்தை பெற்றிருப்பீர்களானால், அதை அனைவரிடமும் காண்பிக்க வேண்டிய அந்த பொறுப்பை, கடமையை உணர்ந்திருப்பீர்களானால், உங்களுடைய சிநேகம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறதாக இருக்க வேண்டும், மாயமற்றதாக இருக்க வேண்டும். உண்மையான அன்பை தான் நீங்க காண்பிக்கணுமே தவிர, அவர்களை பார்க்கும் போது மாத்திரம் நம்ம பாராட்டுவது, அவர்களை பார்க்கும் போது மாத்திரம் பேசுவது, அவர்களை வாழ்த்துவது, நன்றி கூறுவது, அவர்களுக்கு ஐக்கியமாக இருக்கும்படியாக செய்து கொள்வது, அவர்களை மன்னிக்கும்படியாக காண்பிப்பது, ஏற்றுக்கொள்ளும்படியாக காண்பிப்பது, உண்மையாக இருக்கும்படியாக காண்பிப்பது, பின்பாக அது போலியாக இருக்கும்படியாக நடந்து கொள்வது, இப்படி நம்ம செய்யக்கூடாது. அப்ப நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், அனைவரிடமும் அன்பு கூற வேண்டும். அதே சமயம் நம்ம சகோதரத்துல உண்மையா அந்த ஐக்கியத்துல அன்புல இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்மளுடைய அன்பு மாயமற்றதாக, போலித்தனம் இல்லாததாக இருக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணுங்க, பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுடைய மாயமற்ற அன்பு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மாயமற்ற விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுடைய உறுதியான அந்த நம்பிக்கையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் அனைவரிடத்திலும் தேவன் அவருடைய அன்பை காண்பிக்கிறது போல, நீங்களும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பட்சபாதம் இல்லாமல் உங்களுடைய அன்பை காண்பிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்ப இப்படி நீங்கள் செயல்படுகிறீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். மற்றவர்களினாலே நீங்கள் கிறிஸ்துவின் சீடர்களாக அறியப்படுவீர்கள். கரெக்டுங்களா? உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசித்து, நல்லது செய்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் விரும்பி, அவர்களிடம் மாத்திரம் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களானால் நீங்கள் பட்சபாதம் உடையவர்களாக மாறிவிடுவீங்க. நீங்கள் பட்சபாதம் இல்லாதவர்களாக இருப்பீர்களானால் உங்களை நேசிக்காதவர்களிடமும் நீங்கள் அன்பு காண்பிக்க முடியும், உங்களை வெறுக்கிறவர்களிடமும் அன்பு காண்பிக்க முடியும். நல்லோர் மாத்திரமல்ல, தீயோரிடமும் உங்களால என்ன பண்ண முடியும், அன்பு காண்பிக்க முடியும். அப்ப தேவனுடைய அன்பு முக்கியம், தேவனுடைய வார்த்தையின் மீது அந்த விசுவாசம் முக்கியம். தேவனுடைய ஞானத்தினாலே அதை செயல்படுத்தணும். எல்லா மனிதர்களிடமும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் முதலாவது சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீத்து 1 14 வரைக்கும் வாசிக்கிறோம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அப்ப நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருப்பீர்களானால் அது உங்களுக்கு அனைத்தையும் சுத்தப்படுத்தும். கரெக்டுங்களா? நீங்கள் அசுத்தமுள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு இருக்கிற அனைத்தையும் அதுவும் அசுத்தப்படுத்தி விடும். அப்ப நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருந்தீங்கனால்தான் உங்களிடம் வெளிப்படக்கூடிய அன்பு மாயமற்றதாக இருக்கும். நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருப்பீர்களானதான் உங்களிடம் வெளிப்படக்கூடிய விசுவாசம் மாயமற்றதாக இருக்கும். அப்ப நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருப்பீர்களானதான் தேவனுடைய ஞானத்தினாலே அதை செயல்படுத்த முடியும். நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால்தான் அதை நல்லோர் மீதும் தீயோர் இடத்திலும் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப அந்த ஊழியத்தை குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிறீங்க, சமுதாயத்துல செய்றீங்க, அதை சுத்தமுள்ள இருதயத்தோட செய்வதற்கு நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், காலம் சமீபமாய் இருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஒருவேளை நேற்று வரைக்கும் நீங்கள் அநியாயம் செய்திருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை அந்த அநியாயத்தை குறித்து நீங்கள் உணவடைந்து நீங்கள் நியாயம் செய்ய விரும்பி தேவன் உணர்த்துவானால் நீங்கள் இன்றைக்கு நீதியை செய்யுங்க. நாளைய தினத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நேற்றைய தினத்தை பத்தி வருத்தப்படாதீங்க. புரியுதுங்களா? நீங்கள் இருதய சுத்தமுள்ளவர்களாக மாறின பின்பு பாவத்திலிருந்து நீங்க கழுவப்பட்டுட்டீங்க. நீங்கள் பாவம் செய்ததுக்காக வருத்தப்பட வேண்டாம். அந்த பாவத்தினுடைய மன்னிப்பை நீங்கள் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பதனாலே, அவருடைய வார்த்தைகளை முழுமையாக விசுவாசிப்பதனாலே
நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதியுள்ளவர்கள் ஆன பின்பு இன்னும் நீதி செய்வதற்கு பிரயாசப்படுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆன பின்பு இன்னும் பரிசுத்தமாக பிரயாசப்படுங்கள். நீங்கள் அன்புள்ளவர்கள் ஆன பின்பு இன்னும் அன்புள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள். அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்து கொண்டு இருப்பார்கள். அசுத்தமாக இருப்பவர்கள் இன்னும் அசுத்தமாக இருப்பார்கள். இன்னும் அன்பில்லாதவர்கள் இன்னும் அன்பில்லாதவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உணர்வுள்ளவர்களாக மாறி இருப்பீர்களானால் இன்னும் உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்படியாக தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொள்ளுங்கள். இப்ப தாவீது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்துட்டார். கரெக்டுங்களா? உசியாவின் மனைவியாகிய பத்சேபாலோட கூட அவன் விபச்சாரம் என்ன பண்ணிட்டான் செய்து, அதுல இருந்து தப்பிப்பதற்காக உசியாவையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, கொலை செய்துட்டார். எவ்வளவு பெரிய காரியம் அது! அவர் செய்த பாவம் யாருக்கு விரோதமானதுங்கிறத யார் அறிந்திருந்தா? நாத்தான் வந்து தாவீதுக்கு அந்த பாவத்தை குறித்து உணர்த்து வைக்கிறாரு. உணர்வடையும்படியாக பேசுகிறாரு. உணர்வடைந்த தாவீது யாருக்கு விரோதமா பாவம் செய்தேன்னு சொல்றாரு? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நீதியை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை கை கொள்வதற்கு தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அந்த அன்பை காண்பித்து நீங்கள் அவர்களுக்குள்ளாக ஊழியர் செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு இடரல் வராதபடி தேவனுடைய அடிமைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தொடர்ந்து உங்களுடைய பிரதிபலிக்கிற வாழ்க்கையினாலே உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் அந்த உங்களோட சத்தியத்தை சொல்லி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது நீங்கள் நீதிக்கு பரிசுத்தத்துக்கும் அன்புக்கும் பிரயாசப்பட்டு அதில் நடக்கிறவர்களாக இருப்பீங்க. ஒருவேளை பரிசுத்தத்தை அறிந்து கொண்டு நீதியை அறிந்து கொண்டு அன்பை அறிந்து கொண்டு அதை வார்த்தைகளிலே சொல்லி கிரியையிலே காண்பிக்காமல் உலக ஞானத்தை பற்றி கொண்டு உலகத்தின் அடிப்படையில நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் யாருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்க கணவருக்கு விரோதமா நீங்க பாவம் செய்யல, உங்க மனைவிக்கு விரோதமா நீங்க பாவம் செய்யல, இங்க பிள்ளைகளுக்கு விரோதமா பாவம் செய்யல, உங்க பெற்றோருக்கு விரோதமா செய்யல. நீங்கள் செய்கிற அனைத்து பாவமும் யாருக்கு விரோதமாக இருக்கிறது? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அப்ப தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தாவீது அவருடைய ஜபத்தில கேட்கிற விதமாக நீங்களும் சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தேவனிடத்தில் வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 51:10-11 வாசிக்கலாங்களா? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் விரோம். இதுதாங்க உங்களுடைய வேண்டுதலும் ஜபமுமா இருக்கணும். சுத்த இருதயம் உங்களுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்படாமல் நிலைவரத்தினுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி உங்களை உள்ளத்திலே புதுப்பிக்கப்படாமல் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க முடியாது. பரலோகத்தினுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை சமூகத்துல நல்லோர் மீதும் தீயோர் மீதும் காண்பிக்கவும் இயலாது. அப்ப இது எல்லாம் காண்பிக்கணும்னா முதலாவது உங்களுடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நிலைவரமான ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பாவம் செய்யும் போது பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு அனுதினமும் மனம் திரும்பவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டு நீங்கள் போய்விடாதபடி பரிசுத்த ஆவியை உங்களிடத்திலிருந்து எடுத்து விடாதபடி நீங்கள் அவரிடத்தில் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவன் நன்மை இன்னது என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறாருங்க. எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதுன்னு யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியும், ஆண்டவர் சமீபம் நாட்களாக உங்களோட கூட பேசியிருக்கிறார். நன்மை இன்னது என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னது என்று நீங்கள் அறிந்து அதை செய்யாமல் இருப்பீர்களானால் அது என்னவாகும்? அதுவும் பாவம்தான். நீ போய் விபச்சாரம் செய்யணும், வேசித்தனம் செய்யணும், காம விகாரம், பில்லி சூனியம் பண்ணணும், மாம்சக்கிரிகள் 17 லிஸ்ட்ல இது வரவே இல்லையேன்னு நீ யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. நன்மை இன்னது என்று மனிதனுக்கு தேவன் அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னது என்று அறிந்து கொண்ட மனிதன் அந்த நன்மையை செய்யாமல் இருப்பதே பாவமாகும். யாருக்கு விரோதமான பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய தண்டனை உங்கள் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து உடனடியாக உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் எப்பொழுதுமே ஆயத்தமுடையவராக
இருக்கிறார். அப்ப நீங்கள் மாம்ச கிரியைகளுக்கு இடமளித்து தேவனுக்கு எதிர்த்து நின்று விடக்கூடாது. யாக்கோபு 4 அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்களேன். யாக்கோபு 4 அதிகாரம் வசனங்கள் 7-8. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், மாம்சக்கிரைகளோட கூட நம்ம போராடி வெற்றி பெறணும். அப்ப நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் இது ரெண்டையுமே செய்ய முடியும். அப்ப தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில், நீங்கள் தேவனிடத்தில் வர பிரயாசம் போது அவர் வந்துருவாருங்க. நீங்கள் அவரை வருவதற்கு அனுமதிக்காமல் அவரை வர சொன்னா எப்படி வருவாரு? அப்ப அவர் உங்களுக்குள்ளாக வருவதற்கும் அவர் உங்களுக்குள்ளாக செயல்படுவதற்கும் அவருடைய கனி வெளிப்படுவதற்கும் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காமல், உங்களை நீங்கள் தாழ்த்தாமல், பெருமையில் இருந்துட்டு நீங்கள் அவர் செயல்பட விரும்புவீர்களானால் நீங்கள் தேவனை உங்களுடைய வார்த்தையினாலே அறிக்கை பண்ணுவீர்கள், ஆனால் உங்களுடைய செயலினாலே மறுதளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்ப நீங்கள் உங்களுடைய கிரியையினாலே தேவனை மறுதளித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா, இல்ல தேவனை சந்தோஷித்து வாழக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை உயர்த்துவதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அப்ப தேவனுடைய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நன்மை என்னது என்பதை அறிவித்திருக்கிறது. நன்மையை அறிந்த நீங்கள் நன்மையை செய்ய பிரயாசப்படுங்கள். தேவன் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யவே அறிந்திருக்கிறார். அந்த நன்மையை அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், தேவன் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று அந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுது உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரு மனம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க முடியாது. உலக ஞானத்திலும் நடந்து பரலோக ஞானத்திலும் நடக்க இயலாது. பிசாசுக்கும் ஊழியம் செய்து தேவனுக்கும் ஊழியம் செய்ய இயலாது. ஏதாவது ஒன்றுதான் முதன்மை ஸ்தானத்தை பெறும். பரிசுத்த ஆவியானவருக்கு முதன்மை இடத்தை கொடுக்குறீங்களா, இல்ல உலகத்துக்கும் பிசாசனுடைய தந்திரத்துக்கும் முதல் இடத்தை கொடுக்குறீங்களா? நீங்கள் எதுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களோ அதுக்கேற்ற பலன் கிறிஸ்துவோட கூட நமக்கு வரப்போகிறது. தேவனிடத்தில் சேர்ந்து தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது அதுக்கேற்ற பலன் வருகிறது. நீங்கள் பிசாசுக்கு இடமளித்து பிசாசுடைய கிரியைகளுக்கு இடமளித்து பிசாசோட கூட நீங்கள் உலகத்துக்கு இணைந்து இசைவாய் நடக்கும் போது அதுக்கேற்ற பலனும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீதிக்கேற்ற பலனாகிய சமாதானத்தை தேவன் தருவார், அநீதிக்கேற்ற பலனை தண்டனையாக தேவன் தருவார். நீங்கள் தண்டனையை பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்களாக இருக்கிறீர்களா, இல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்களாக இருக்கிறீங்களா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நியூட்ரல்ங்கிற ஒரு செக்ஷனே கிடையாதுங்க கிறிஸ்தவத்தை பொறுத்து மட்டும் இல்ல. ஒன்லி உலகத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா பரலோகத்துல இருப்பாங்க. கரெக்டுங்களா? நான் உலகத்துல ஒரு கால் பரலோகத்துல கால் வச்சிருக்கிறாங்கிற அந்த ப்ராசஸே கிடையாது. இருமனம் உள்ளவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். உலகத்தின் பக்கமும் பார்த்து விட்டு பரலோகத்தின் பக்கமும் பார்க்கிறவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் கிடையாது. உலகத்தின் பக்கமும் நடந்து விட்டு பரலோகத்தின் பக்கமும் நடக்கிறான்னு சொல்றோம் உண்மை கிறிஸ்தவன் கிடையாது. நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் நான் அன்பை காண்பிப்பேன், தீயோருக்கு நான் காண்பிக்க முடியாதுங்கிறவங்களும் உண்மை கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. நான் பரிசுத்தத்தை தான் செய்வேன், அசுத்தத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளினாலே சொல்லிவிட்டு கிரியினால மறுதளிக்கிறவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் கிடையாது. உண்மை கிறிஸ்தவர்களாக இல்லாத போது அவர்கள் உண்மையான சீசர்களாகவும் இருக்க முடியாது. அப்ப உண்மையான சீசர்களாக இருப்பதற்கு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனிடத்தில் சேர வேண்டும், தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். ஒருவேளை கடந்த நாட்களிலே இந்த காரியத்தை நீங்கள் அறியாமல் ஒருவேளை அதை செய்திருப்பீர்களானால் தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகி அந்த சமாதானத்தை பெற்று மீண்டுமாக தேவனிடத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையிலே நடப்பதற்கு அவரை பற்றி கொள்ளுங்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அது அவருடைய கருத்தில் இருக்கு. யாக்கோபு சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது அப்படிங்கிறார். நாளை தினத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நிஜம், இன்னைக்கு நீங்கள் மணந்திருப்பீங்களா? இன்றைக்கு உங்களுடைய அன்பை காண்பிக்கிறீங்களா?
இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய கீழ்ப்படுதலை காண்பிக்கிறீங்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவியை சார்ந்து இருக்கீங்களா? இன்றைக்கு அவருடைய கனிகளை வெளிப்படுத்துகிறீங்களா? நாளை தினத்தை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நாளை தினம் அதை குறித்து அது கவலைப்படும். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து ஆண்டவர் செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவங்களாக இருங்க. மனுஷங்க பயமுறுத்துவாங்க, சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தும். ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை தான் நாங்களும் சொல்லுகிறோம், பயப்படாதிருங்கள் என்று. சூழ்நிலைகள் நிரந்தரம் கிடையாது, சூழ்நிலைகள் மாறும். பிரச்சனைகளுக்கு தீர்வு மனிதர்கள் கிடையாது, உலகம் கிடையாது. பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவன். தேவனிடத்திலிருந்து சமாதானம் கிடைக்கும், தேவனிடத்திலிருந்து தீர்வு கிடைக்கும். தேவன் உங்களை வழிநடத்தும் போது தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லா மனிதர்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை தாழ்த்தும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேங்க்யூ. பேசுகிறேன்.